எல்லாருக்கும் வணக்கம். இது நிகா கிரியேஷன்ஸ் 360. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு சோக்கர் செட் கோகோனட் ஷெல்லில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு டெரக்கோட்டா ஜுவல்லரி மாதிரியே இருக்கும். ஆனால் அதை விட வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோகோனட் ஷெல் எடுத்துகிட்டு அதில் நம்மளுக்கு என்னென்ன சைஸில் பீட்ஸ் வேணுங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண எல்லா பீஸையும் மார்க் பண்ண அளவுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். ஷீட் வச்சு ஷேப் பண்ணுங்கள், இல்லாட்டி டூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணதுக்கப்புறமா மேலே கீழே 2 பக்கமும் ஸ்மூத் பண்ணிக்கிட்டு இப்போ ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எந்த இடத்துல ஹோல்ஸ் வேணுங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஹோல்ஸ் போடுங்க. ஹோல்ஸ் பீட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஓரமாகவும் போடாமல் ரொம்ப உள்ளே தள்ளி போடாமல் கொஞ்சம் இடம் விட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கார்னர் விட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க. நான் எல்லா பீஸையும் ஸ்மூத் பண்ணி ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வார்னிஷ் மட்டுமே பண்ணி போட்டாலே செம்மையாக இருக்கும். சரியான கலர்ஸ் கொடுத்து போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பிளாக் கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். பிளாக் கோட்டிங் கொடுத்துட்டு நல்லா காய விடுங்க. காயறதுக்கு முன்னாடி நம்ம தொட்டோம்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் அதில் விழுந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். கலர் கொடுக்கும்போது திப்பியாக இல்லாமல் நல்லா பார்த்து கொடுங்க. கலர் கொடுத்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வச்சு காய வச்சுக்கோங்க. கோட்டிங் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி கலர் பண்ணலான்னு மைண்டில் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெயிண்ட் கோட்டுக்கு வெளியில் வராமல் பார்த்துக்கலாம். நான் ஒரு ஐ ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மட்டும் இப்போ கலர் பண்ண போகிறேன். ஆன்டிக் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு பீஸாக கலர் பண்ணிக்கலாம். நம்ம கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக கொட்டி வச்சிட்டோம்னா அது சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி சின்ன ப்ரஷ்ஷாக எடுத்து கலர் பண்ணுங்கள். அப்போ தான் கார்னரில் எல்லாம் நல்லா கலர் பண்ண முடியும். அந்த மார்க்குக்கு வெளியில் வராமல் பொறுமையாக கலர் கொடுங்க. அந்த கார்னரை விட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி கலர் கொடுக்குறதால அந்த பிளாக் பார்டர் மாதிரி அழகாக தெரியுது. நம்ம மார்க் பண்ண ஐ ஷேப் ஃபுல்லாக கலர் பண்ணியாச்சு. அடுத்து அதே ப்ரஷ்ஷை பின்னாடி திருப்பி டாட்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஷேப்க்கு யூஸ் பண்ண அதே ஆன்டிக் கலர் வச்சு ஒரு லைன் டாட்ஸ் கொடுத்துக்கலாம். டாட்ஸ் வைக்கும்போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து அழகாக வைங்க. அடுத்து எல்லோ கலரில் டாட்ஸ் வச்சுக்கலாம். ஆன்டிக் டாட்ஸை விட எல்லோ கலர் டாட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. டாட்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிடாமல் அழகாக வைங்க. ஒட்டிடுச்சுன்னா அதோட அழகே கெட்டு போயிடும். அதனால் பொறுமையாக வைங்க. இப்போ செகண்ட் லைன் எல்லோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் லைன் க்ரீன் கலர் கொடுக்கலாம். எல்லோ டாட்ஸ் விட க்ரீன் டாட்ஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. டாட்ஸ் வச்சுட்டு அதை கரெக்டாக லெவல் பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். டாட்ஸ்க்கும் இன்னொரு டாட்ஸ்க்கும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது தேர்ட் லைன் க்ரீன் முடிஞ்சது. அடுத்து ஃபோர்த் லைன் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ ப்ளூ கலர் கொடுக்கலாம். நான் கலர் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதோடய ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குல்ல. அடுத்து இதே மாதிரி எல்லா பீஸையும் கலர் பண்ணிக்கலாம். இது சென்டர் பீஸ்க்கு அடுத்த பேர். இது நான் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா தெரிகிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். கலர் பண்ண பீஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். அது ட்ரை ஆகிட்டுருக்கட்டும். அடுத்தது நம்ம இதுக்கு கலர் பண்ணலாம்.
இது சோக்கர் செட்டோட லாஸ்ட் குட்டி பேர். கலர் பண்ணதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். அது ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து ஸ்டட் பார்ட்க்கு கலர் பண்ணலாம். இது ஸ்டட்டோட ஹேங்கிங் பீசஸ். இதுலேயும் அதே மெத்தடில் கலர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐ ஷேப், அடுத்து ஆன்டிக் டாட்ஸ். நான் ஓல்டு பென் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து எல்லோ டாட்ஸ். அவ்வளோதான், 2 லைன் தான். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டட் பீசஸில் சிம்பிளாக ஒரு சர்க்கிள் மட்டும் உள்ளே மார்க் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதால இந்த டூல் யூஸ் பண்ணி அதை பிடிச்சிட்டு கலர் பண்ணுறேன். சென்டர் பீஸில் கீழே கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால நான் பிங்க் கலரில் டாட்ஸ் கொடுக்குறேன். 4 டாட்ஸ் மட்டும். அவ்வளோதான். இப்போ கலரிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. சூப்பர். அடுத்து நம்ம எல்லாத்தையும் வார்னிஷ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அப்பர் பார்ட்டில் வார்னிஷ் பண்ணிக்கலாம். வார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பின்னாடி திருப்பி வார்னிஷ் பண்ணிக்கலாம். வார்னிஷ் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா அசெம்பிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜம்ப் ரிங்ஸோட ஓப்பனிங் பின்னாடி இருக்கிற மாதிரி பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பேக் தோரி பண்ணிக்கலாம். பேக் தோரியை டைட் பண்ணுறதுக்கு இந்த பீட்ஸ் உள்ளே கோர்த்துக்கலாம்.
இந்த பீடும் நான் கோகனட் ஷெல்லில் பண்ணது தான். அடுத்து சில்க் த்ரெட்டில் டாசில்ஸ் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஸ்டட் பை ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ப்ராசஸ் ஃபினிஷ்ட். அவ்வளோதாங்க, செம்மையான சோக்கர் செட் ரெடி ஆயிடுச்சு. இது மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒர்க் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.